வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025-26 இன்டர்வியூ மேனுஸ்கிரிப்ட், இன்டர்வியூவோட டிரான்ஸ்கிரிப்ட், நாட் மேனுஸ்கிரிப்ட், டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025 பிரிலிமினரி மெயின் 2 ஸ்டேஜும் பாஸ் பண்ணி தேர்ட் ஸ்டேஜான இன்டர்வியூ நேர்முக தேர்வு ஆழ்மொழி தேர்வை வந்து டிசம்பர் 2025 இருந்து டெல்லியில மாணவர்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு அவங்க ஷேர் பண்ற ஒரு சோசியல் மீடியால ஷேர் பண்ற இந்த கொஸ்டின் எடுத்து நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீரீஸ் இந்த கேண்டிடேட் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவருடைய ஆப்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர். சரி, வாங்க பார்க்கலாம். அண்ட் போர்டு வந்து ஸ்ரீமதி சுஜாதா சதுர்வேதி அண்ட் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர், ரைட்? அண்ட் ஸோ நேம் ஹிட்மேன், ரைட்? ஸோ எனி நேம் தே வில் கீப் இட். அண்ட் டேட் 4/2/2026 அண்ட் ஆஃப்டர்நூன் 6 to 4. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த இதெல்லாம் நம்ம இப்போ நிறைய பேர் எழுதுறாங்கன்னா, எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அதனுடைய இம்பாக்ட் என்ன, ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மனநிலை யோசிச்சு பாருங்க. 1 மணிக்கு அவர் ரீச் ஆகிருப்பாரு. இவர் நான் 5 மணிக்கு இன்டர்வியூ 2, இன்ஃபேக்ட் 5 பேர் 6 பேர் கழிச்சு 6வது ஆளாக போறாரு. ஒரு ஆளுக்கு 1/2 hour வச்சா கூட 2.5 மணி நேரம் கழிச்சு உள்ள போறாரு. மேபி 1 hour முன்னாடியே வந்திருப்பாரு. ஸோ இட்ஸ் 3.5 hours கழிச்சு நம்ம உள்ள போறாரு. அப்போ அவரோட மனநிலை விட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் எழுதுவாங்க, சில பேர் எழுதுறது இல்லை. பட் he says it's a 27 minutes lasted for interview and key detail application form details, optional, graduation in agriculture, volleyball and Maharashtra, right? And the board Sujata Chaturvedi ma'am, so it's written fine, and it comes with the chairperson. So good afternoon, please have a seat. Read all the entries loudly. So what were you doing 2.5 hours? As I was the first 6th to go. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளோ பேரோட இன்டர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ 1-2 பேர் ரேராக நம்ம மக்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பட் இந்த அம்மா இவர்கிட்ட, இந்த கேண்டிடேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அது ஒரு சிறப்பான அம்சம். அதுக்கப்புறம் ஹவ் இஸ் என்விரான்மெண்ட் இன் தி வெயிட்டிங் ஹால், ஃபர்தர் டிஸ்கஷன். யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க மனதில் என்ன இருக்கும், நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன திங்க் பண்ணீங்க. ஸோ யூ ஹாவ் டு டெல் ஆல் தீஸ் திங்ஸ், ஃபைன். இது வந்து ஒரு மனோதத்துவ இது மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் மாதிரி. அப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, எப்படி உங்களுடைய டைம் போச்சுது, என்ன மாதிரி திங்கிங் ஓடிக்கிட்டு இருந்தது மனசுல, யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ நார்மலா அதுதான் டீட்டெயிலான ஒரு விஷயம், ரைட்? தென் ஃபர்தர் it's a long monologue on cricket, and suppose cricket get vanished from India, so what will be the impact? நம்ம நிறைய நேரம் நம்ம பேசியிருக்கோம். இந்த லாங் மோனோலாக் அப்படின்னா என்ன இருக்கும்? ஸோ இந்த பர்சன் வித் எக்ஸ்பர்ட் ஆர் மெம்பர் அவங்க வந்து டீட்டெயில் ஒரு விஷயத்த நம்ம பேசுவாங்க. அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து நம்ம கேள்வி வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி டைம்ல ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் அதே தான் சொல்றோம். ஸோ அவங்கெல்லாம் வயசு அனுபவம் நிறைய உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் பேர் பேசுற நம்ம கேட்க கூட செய்யாது, கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அப்படியே இந்த வாய்க்குள்ளே முணங்குற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஷார்ப்பா நம்ம காதை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ கீப் இட் ரைட். தென் ஸோ ஹவு வுட் பி தி இம்பேக்ட் ஆஃப் ஸ்ட்ரீமிங் செக்டார்ஸ், சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் our players of IPL and international matches, and how government is getting money from cricket. How government is getting money from cricket. And first member. So now move on to agriculture. In agriculture or optional. So what is the difference between conventional farming and natural farming and organic farming? Conventional farming, natural farming and organic farming. Mono different. So what are the inputs for organic farming? What are the inputs for the organic farming? How are we providing inputs to the farmers, or do farmers use their own? What is the present NPK ratio in the soil? ஏன்னா இந்த சாயில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், என்பிகே ரேஷியோ. இப்போ என்னன்னா சில சாயில்னா சாயில் டெஸ்ட் பண்ண சொல்றது. சில சாயில நல்லா இருக்கும், சில சாயில் நல்லா இருக்காது. பட் தேர் இஸ் அ ஸ்டாண்டர்ட். ஓகே, அந்த ஸ்டாண்டர்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் உள்ள சாயில் எப்படி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், அதனால அவருக்கு வந்து ஓவராலாக இந்தியாவில் என்ன மாதிரி ஆவரேஜ்னு தெரியும். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அது மாறிக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். தென் வாட் ஷுட் பி தி ஐடியல் ஒன்? ஏன்னா இதுக்கு அவர் ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாரு. என்பிகே ரேஷியோ இன்னைக்கு எவ்வளவு சாயில் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. தென் வாட் ஷுட் பி தி ஐடியல் ரேஷியோ? எல்லாமே அப்படிதான். வாட் இஸ் நேச்சுரல், வாட் இஸ் ஐடியல்? ஃபைன். அஸ் அ செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் மினிஸ்ட்ரி, ஹவு வுட் யூ என்ஷூர் ஐடியல் ஒன், ரைட்? இதுதான் இந்த சிச்சுவேஷனல் கொஸ்டின். நீங்க பார்த்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அஸ் யூ ஆர் டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கலெக்டர், யூ ஆர் எஸ்பி, யூ ஆர் மினிஸ்டர் ஆஃப்
டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், யூ ஆர் செக்ரட்டரி ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், யூ ஆர் சீஃப் மினிஸ்டர், யூ ஆர் பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் கொடுத்து நீங்கள் என்ன பதில் எடுப்பீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எலாபரேட்டாக நமக்கு வந்து சில கண்டென்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இஃப் இந்த பொசிஷன் கொடுத்தா நம்ம இந்த பொசிஷன் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னு வந்து பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கப்புறம் செகண்ட் மெம்பர், see the second member again long monologue on cooperative. It's a part of agriculture. Now இப்போ இன்னைக்கு cooperative வந்து cooperative department, agriculture department எடுத்து Ministry of Home Affairs கொடுத்துட்டாங்க. But still on cooperation, right? How are the commodities different in Maharashtra and Gujarat? Right? Maharashtra and Gujarat commodities are very different. So how it is working in Gujarat, Maharashtra? How it's working in Maharashtra? And asked about cooperative in horticulture sector. Cooperative in the horticulture sector. As horticulture crops are having low shelf life, how are the cold storage helping? இது வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வந்து கோல்டு செயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜ் செயின், ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருள் வந்து விளையுது, அந்த பொருள் நமக்கு த்ரூ அவுட் இயர் கிடைக்கணும். ஆனால் சில பொருள் சில காலத்தில் மட்டும்தான் விளையும். இப்போ ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் விளையுது. அப்போ என்ன பண்ணுறோம், இட் வில் பி கம்மிங் ஃப்ரம் தி கோல்டு ஸ்டோரேஜ் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆனியன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீங்கள் நாக்பூர் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அது 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 ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாக்பூர் ஹப் ஆஃப் இந்த ஆனியன் கல்டிவேஷன், ரைட். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தென் any particular initiative from promotion of cold storage in India, even in your state Maharashtra? See, this is what I said. ஏன்னா இந்த சீசன் மாற நம்ம சீசனுக்கு வரக்கூடிய சீசனல் கிராப்ஸ் வந்து த்ரூ அவுட் இயர் நம்ம கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ வாட் பாலிசிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் யூ டு டேக்? Why farmers suicide more in Maharashtra as compared to other states and further discussion? இது வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பார் மகாராஷ்டிரா, எஸ்பெஷலி காட்டன். ஏன்னா காட்டன் கல்டிவேஷன் இஸ் வெரி காமன். அதனால இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு காட்டன் வரையில இந்த பிரச்சனை வந்துருந்தது. எஸ்பெஷலி இட்ஸ் கால்ட் பிடி காட்டன். அது நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் இட். அதற்கப்புறம் ஃபர்தரா தேர்ட் மெம்பர் அகெயின் தேர்ட் மெம்பர் ஆல்சோ இட் சேஸ் லைக் மோனோலாக் ஆன் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல், ரைட். அகெயின் மோனோலாக் பார்த்தீங்கன்னா நீ 3 பேர் மொத்தம் இன்க்ளூடிங் சேர்மனோட சேர்த்து 5 பேர்ல 3 பேர் லாங் மோனோலாக் இன்க்ளூடிங் சேர்பர்சன், ரைட். ஸோ வாட் ஆர் தி irritant in agriculture deal? Should India restrict the agriculture commodity, right? It's a very, very valid question. I don't know how this person answered it. Fine. Then India is moving towards the USA. Can we use the relations with the USA to counter China and make strong relationship with Western nations only? What about the Khalsa War? So India that sollirparu further. Don't tell me about the facts. So what do you think, right? So facts solla vendam, what do you think அப்படிங்கிறது, that's very important. Then fourth member, okay, commodity market in agriculture, what is the derivative? What is a derivative? How farmers are participating? And enlist recent free trade agreements of India. And difference between cold storage and temperature controlled storage. Cold storage where temperature controlled storage where, right? Then further, so 2-3 questions you are not unable to recall. And actual experience, huge difference between the mocks and actual interview. It was actually a discussion provided, simplified version of discussion. So there were more analytical questions. So that's what it happens, right? And so thank you for listening, and we'll come up with one more transcript in the next video. Thank you. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.